ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். வீட்டுக்குள்ள எப்போது இருக்குது, தெராஃபிம் இருக்குது, செதுக்கு சில இருக்குது, வார்ப்பு உருவம் இருக்குது, எடுக்க போகிறாங்க. அதை பாதுகாக்கக்கூடிய, அதுக்கு பணிவுடைய சொல்லக்கூடிய தலைவனால் பணிக்கு அமர்த்தப்பட்ட லேவியனான இளைஞன் இருக்கிறான். அவனை பார்த்து நலம் சிக்கிறான்ப்பா, நல்லா இருக்கிறியாப்பா அப்படிமா. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கிறன்னு சொல்ல முடியாது. ஏன் உள்ளே வந்தாலும் கேட்க முடியாது. 600 பேர் கத்தியும் கப்படமாக வெளியே நிற்கிறாங்க. அவனை பார்த்து நலம் விசாரிக்கிறாங்க. அந்த என்ன பேசுவான், என்ன பேச முடியும், அவனால் என்ன பேச முடியும்? வாயை திறந்தானா கழுத்திலே வெட்டுவாங்க இல்லைங்களா? அவன் வந்து நல்லா விசாரிக்கும். பைபிள் வந்து ஒரு அழகான ஒரு நையாண்டியை வைக்கிறது. என்னப்பா சௌக்கியமா அப்படிமா, வெளியே பார்த்துட்டு சார் சௌக்கியம் சார் அப்படின்பா இல்லைங்களா? ஏன்னா வெளியே 600 பேர் கத்தி கப்படோட நிற்கிறாங்க. அவன் முன்னாடி ஏதாவது பேச முடியுமா? பேச முடியாது. அதுதான் நலம் விசாரித்தார்கள். ஒன்று வந்து அவனுடைய தயவை பற்றி இதெல்லாம் எந்த எதிர்ப்பு இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறக்காக இருக்கலாம், அல்லது வந்து நக்கலாக கூட இருக்கலாம். ரெண்டையும் ஆசிரியர் இளைமுறைக்காரையே அந்த இடத்துல நமக்கு சொல்கிறாரு. நம்ம அதை கடந்து போகிறோம். அடுத்து வந்து போர்க்கோளம் தாங்கிய 600 வீரர்கள் நுழைவாயில் முன்பாக நின்று கொண்டார்கள். அடுத்து 17 வசனத்தை வாசிப்போமே. நாட்டை வேவு பார்க்க வந்திருந்த ஐவரும் உள்ளே சென்று செதுக்கிய உருவம், ஏப்போது, தெராபிம், வார்ப்பு சிலை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டனர். குருவும் போர்க்குளம் தாங்கிய 600 வீரர்களும் நுழைவாளின் முன் நின்று கொண்டிருந்தனர். மீகாவின் வீட்டுக்குள் சென்ற ஐவரும் செதுக்கிய உருவம், ஏப்போது, தெராபிம், வார்ப்பு சிலை ஆகியவற்றை எடுத்த பொழுது குரு அவரிடம், நீங்கள் செய்வது என்ன என்று கேட்டார். அப்போ வந்து ரொம்ப இது குரு வந்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து உள்ளே இருக்கிறாரு. அந்த அத்தனை வழிபாட்டு பொருட்களுடைய காரணக்கர்த்தா பயன்படுத்துகிறவர் அவர் தான். அவர் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்றது. இப்போ நம்ம ஊரில் வந்து வயக்காட்டில் வந்து துணி துவைச்சிட்டு இருப்போம். என்ன துணி துவைக்கிறீங்களா? பார்த்தா தெரியுது இல்லை, அப்புறம் என்ன துணி துவைக்கிறேன்னு கேட்குற அப்படின்னு அதான் நம்ம சொல்லுவோம். அவங்க வந்து நீங்கள் எல்லாம் என்ன நடக்குது, 600 பேர் வெளியே நிற்கிறோம், 5 பேர் உள்ளே வரான், கொள்ளடிக்க போகிறான், இவர் ரொம்ப ரொம்ப பவ்யமாக நீங்கள் என்ன செய்கிறீங்க சொல்லி கேட்குறாரு. அது வந்து அவருடைய இயல்புத்தன்மைக்கு அது வந்து என்ன, ஏன் அப்படி செய்கிறீங்கன்னு கேட்க முடியாது, அவரால் கேட்க முடியாது. அதனால் என்ன செய்கிறீங்க சொல்லி கேட்குறாரு. ஓகே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறது வந்து 19ஆம் வசனம் ரொம்ப அருமையான வசனம், ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அதை நம்ம வாசிப்போம். அவர்கள் அவரிடம், பேசாதே, வாயை மூடு, எங்களுடன் நட, எங்களுக்கு தந்தையாகவும் குருவாகவும் இருப்பாய். எது உனக்கு நலம்? ஒரு தனி மனிதனின் வீட்டிற்கு குருவாக இருப்பதா, இஸ்ரேலின் ஒரு குலத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கு குருவாக இருப்பதா என்றனர். குருவின் இதயம் மகிழ்வுற்றது. அவர் ஏப்போது, தெராபிம், செதுக்கிய உருவம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மக்களிடையே வந்தார். இப்போ வந்து 3 அழகான செய்திகளை சொல்ல ஆசைப்படுறேன். ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த 18ஆம் அதிகாரம் 15 முதல் 19 இறை வார்த்தைகளில் 5 சின்ன சின்ன செய்திகள் இருக்குது. அவன் வந்து எப்போது, தெராஃபிமு, வார்ப்பு சிலை அல்லது செதுக்கு சிலை எல்லாம் இருக்குது, எதுமா பண்ணீங்க அப்படின்னாங்க. ஆன்சர் என்ன? வாய் வார்த்தை ஒன்றும் பேசலை, ஆக்ஷன் தான். இங்கே வந்து வார்த்தை, அங்கே வந்து செயல். அவங்க பதில் வந்து அவங்க என்ன செய்ய, இதை செய்ய போகிறோன்னா சொல்லலை, எடுத்தோட கடக்கன்னு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அது முதல் காரியம். ரெண்டாவது வந்து நலம் விசாரிக்கிறாங்க. அவனை வந்து ஒரு நிற்கதியாக நிற்க வச்சு அவனை நலம் விசாரிக்கிறாங்க. எந்த இடத்துல கேட்கக்கூடாது அந்த இடத்துல கேட்குறாங்க. அது வந்து ஒரு நையாண்டியாகவும் இருக்குது, ஒரு விவிலிய நகைச்சுவையாக அந்த இடத்துல இப்போ நம்ம பார்க்கலாம். மூணாவதாக இந்த 600 பேர் வெளியே வந்து போரில் கட்டுக்கிறது 3 தடவை சொல்கிறாங்க. 3 தடவை சொல்கிறாங்கன்னாக்க ஆசிரியர் வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த எப்போது தெராஃபிம்லாம் எடுக்கப்பட்டது என்பதை வலியுறுத்தி சொல்ல ஆசைப்படுகிறார். பார்க்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், கேட்கிற நேரம் டக்குன்னு புரிஞ்சுக்கணும். 600 பேர் வெளியே நிற்கிறான், நானாக்க உள்ள வீடு காலி ஆகிடும். அது அந்த சூழலை வந்து எப்போது எடுக்க வராங்க. அப்போ வந்து குரு கேட்குற ரொம்ப அமைதியாக கேட்குறாரு, என்ன நீங்கள் செய்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வந்து பார்த்தா தெரியலையாப்பா, இதெல்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. அப்பா வந்து ஒரு பார்கெயின் பண்ணுறாங்க. என்ன பார்கெயின் பண்ணுறாங்க? நீ வந்து மீகாண்டிலத்தில் ஒரு குருவாக இருக்கிற,
உனக்கு எவ்வளோ கொடுப்பான்? ஒரு 30 ஷெக்கல் கொடுப்பாரா ஒரு நாளைக்கு? அப்படித்தான் கூட 900 ஷெக்கல் வரும். இந்த ஒரு ஆளுக்கு இந்த ஒரு இடத்துல நீ பணிபுரியதை விட என் கூட வந்தீங்கன்னா ஒரு குலத்துக்கே நீ பணிபுரியலாம், எது உனக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. அப்போ குரு யோசிக்கிறாரு, லாஜிக்காக கணக்கு போடுறாரு. இங்கே 30 × 30 900 ஷெக்கல், அங்கே போனோம்னாக்க 9000 ஷெக்கல் கூட கிடைக்கும். அப்போ எதுக்கு இங்கே பாடுபடுவானே, அங்கே போவோம் அப்படின்ட்டு அவங்க உள்ளே போய் எடுக்க வந்தாங்கள்ல, அவங்க எடுக்கலை. அவரே தெராஃபிமு, அவரே வார்ப்புச்சில, செதுக்கு சில அவரே எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டார். 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, டெம்டேஷன் ஆஃப் சீப் கெயின் என்று சொல்வார்கள். எபிரேய மொழியில் பெத்சா என்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு வந்து கையூட்டு அல்லது லஞ்சம் ஒரு கமிஷன் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. பெத்சா என்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதை தான் வந்து ஆசை காட்டி நீதிபதிகளை மக்கள் கவனத்தை திசை திருப்பி நீதியை வளைப்பார்கள். நீதியை வளைத்து ஏழைக்கு எதிராக, எளியவர்களுக்கு எதிராக, விதவைகளுக்கு எதிராக நீதியை மறுத்து பணக்காரர்கள் தங்கள் பக்கமே நீதியை சாதித்துக் கொள்வார்கள். அந்த பெட்சா என்ற வார்த்தை கையூட்டு, லஞ்சம், கமிஷன் என்றெல்லாம் அது பொருள்படுகிற வார்த்தை. நெருங்கி இருக்க சாமி பிச்சை பெட்சா இருக்கலாம் அந்த வார்த்தை பெட்சான்றது வார்த்தை வந்து அது என்னன்னாக்க அந்த காலத்தில் சொல்லி அந்த ஒரு கமெண்ட்டில் பாசித்தேன். இப்போ உதாரணம் ஒரு டைலர்கிட்ட துணி கொடுக்க போகிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 2 மீட்டர் தண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா அவர் 1/10 துணி தைச்சிட்டு மீதி 1/2 மீட்டர் அவர் எடுத்துக்குவார். ஹேவிங் எ கட் இதுதான் அந்த இப்ரேய மொழியில் ஒரு உண்மையான அர்த்தம். ஹேவிங் எ கட் எது செய்யறதுல அப்படி கொஞ்சம் தனக்குன்னு எடுத்துக்கிறது. அதுதான் வந்து அந்த பெட்சான வார்த்தைக்கு அடையாளம். இன்றைய மொழிபெயர் வந்து ஊழல், லஞ்சம், கையூட்டு என்றெல்லாம் மொழிபெயர்க்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெர்மனி நாட்டில் வந்து ஒரு சகோதரர் வந்து இந்த பெட்சான் ஒரு வார்த்தையை வச்சு 500 பக்கத்துக்கு ஆராய்ச்சி கட்டு எழுதி டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறாரு. அருமையான வார்த்தை, இன்றைக்கு ரொம்ப பயன்பாட்டில் இருக்கிற வார்த்தை அந்த வார்த்தை. இப்போ வந்து இந்த குருவானவர் வந்து ஒரு ஆசை காட்டுறாங்க. என்ன, ஒரு வீட்டுக்கு நீ ஆதரியா அல்லது ஒரு குலத்துக்கே வரியா? அப்போ அதில் பலன் இருக்குது, பெருமை இருக்குது, உயர்வு இருக்குது. ஏன் இங்கே கஷ்டப்படணும், அங்கே போயிடுவோம் அப்படின்னு அவர் சோதனைக்கு இடம் கொடுத்து அந்த பக்கம் போயிடுறார். அது 2வது கருத்து. மூன்றாவது கருத்து வந்து 600 பேர் போர்க்கோளம் கொண்டு வெளியில் இருக்கக்குள்ள உள்ள வலியவனும் எளியவனும் சந்திக்கிற ஒரு காட்சி. வலிமையாக இருக்கிறவன் சப்தம் போட்டு பேசுகிறான், அச்சுறுத்துகிறான், ஆக்கிரமிப்பு செய்கிறான், எல்லாவற்றையும் கொள்ளையடிக்கிறான். எளியவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டது மட்டும்தான் நம்முடைய ஒரே குரலாக இங்கே ஒலிக்கிறது. அது இன்னொரு காட்சி. அதே மாதிரி அவனுடைய கேள்வி கேட்ட பிற்பாடு கூட அவனுக்கு சொல்லப்படுகிற பதில் ரொம்ப வலிமையான வார்த்தை. இந்த வாயை மூடு, பேசாதே, just shut your mouth, keep quiet அப்படின்னு முதல்ல சொல்கிறாங்க. அவனை அடக்கிறாங்க. அதுக்கு அடக்கிட்டு ஆசை காட்டி அவன் நய கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அது அடுத்த கருத்து. அதே போல் இந்த மீகாவினால் பணிக்கு அமர்த்தப்பட்ட குருவானவர் பணத்திற்கும் பதவிக்கும் சொகுசிற்கும் பெருமைக்கும் இடம் கொடுத்து தன் எஜமானனை காட்டி கொடுக்கிறார். தன் எஜமானுடைய பணியை மறுக்கிறார், தன்னுடைய அலுவலை கடமையை மறக்கிறார், பெரிய இடத்திற்கு புறப்பட்டு போகிறார். இது அடுத்த கருத்தாக அமைகிறது. இப்போ வந்து ஒரு சில செய்திகள் நம்ம சொல்ல ஆசைப்படுறோம். வாழ்வியல் கருத்துக்கள் நம்ம பார்க்கும்போல 3 நிலைப்பாட்டை நம்ம வைக்கிறோம். வலுவுள்ளது பிழைத்துக்கொள்ளும் என்பது டார்வினுடைய கொள்கைகளில் ஒன்று. வலுவுள்ளது பிழைத்துக்கொள்ளும். ஆனால் எல்லா இடத்துலையும் அது சரியாகுமா என்பது ஒரு கேள்விக்குறி. இயற்கையுடைய போராட்டங்களை வலுவுள்ளது பிழைத்துக்கொள்ளும். ஆனால் சமூகத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கிற, ஏழை பணக்காரன் இருக்கிற, படித்தவன் படிக்கவன் என்கிற இந்த ஒரு கலாச்சாரத்தில் வலுவுள்ள மட்டும் பிழைத்தால் வலுவற்றுடைய நிலை என்ன? அதைத்தான் இந்த ஒரு பகுதி ஒரு கேள்வி அழகாக கேட்குது. 600 பேர் ஆயுதம் தாங்கி போர்க்கோலம் பூண்டு ஒரு வீட்டை கொள்ளடிக்கிறாங்க. உள்ளே இருக்கிற எளியவர்களினால் மறுப்பு குரலை அன்றி வேறு எதையும் செலுத்த முடியல. இதுதான் இன்றைய உலகம். இன்றைய உலகத்தினுடைய அப்பட்டமான நிலை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. சத்தம் போட்டு பேசுவாங்க, பணத்தினால் அடிப்பாங்க, அதிகாரத்தினால் அடிப்பாங்க, பதவியினால் அடிப்பாங்க, அதட்டி மிரட்டி அச்சுறுத்தி எதை வேணால் சாதித்துக் கொள்வார்கள். இந்த உலகம் அப்படிப்பட்டது. ஆனால் இயேசு ரொம்ப அழகான ஒரு காட்சியை நமக்கு முன்பாக படம் பிடித்து காட்டுகிறார். இந்த விவிலிய பின்னணியில் பார்க்கும்போது அந்த குரு நீங்கள் செய்வது என்ன என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். தெரியாதவர் அல்ல, புரியாதவர் அல்ல, எல்லாம் நடந்தும் எதிர்க்க முடியாத ஒரு நிலையிலே ஒரு சாதாரண ஒரு ஈனமான ஒரு குரலாக அந்த குரல் ஒலிக்கிறது. என்ன செய்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அதற்கு வந்த பதிலும் அச்சுறுத்தலும், அதுக்கு வந்த பதிலும் அதட்டலும் மிரட்டலும் தான் என்றாலும் கூட ஒரு கேள்வி கேட்கிறார். எனக்கு ரொம்ப அழகான பிடிச்ச ஒரு காட்சி வந்து, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா? ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீச்சிங் ஆஃப் ஜீசஸ், அப்ரிஷியேட்டட் ஈவன் பை காந்திஜி அண்ட் எனி அதர் பீப்புள். பகைவருக்கு அன்பு காட்டுது என்பது. தலைமை சங்கத்தில் ஒரு கணத்தில் அவர் அரைஞ்சாங்க. காட்டினாரா மறுகண்ணத்தை காட்டாரா? இல்லை.
சகோதரா, நான் சொன்னதில் எது தவறு என்று காட்டு. நான் சொன்னது தவறு என்றால் தவறு நான் ஒத்துக்கிறேன், அப்படி இல்லைன்னா ஏன் நான் அரைஞ்சேன் கேட்குறாருங்களா? கேட்குறார். என்ன சொல்கிறது? அறச்சினம் என்று ஒரு வார்த்தை இருக்குது. ஜஸ்ட் ஆங்கர் என்பது ஒரு ப்ராஃபிட்டிக் குவாலிட்டி, இறைவாக்கனுக்கே உரியது அறச்சினம். ஜஸ்ட் ஆங்கர். கோபப்படணுமா? கோபப்படணும். கோபப்பட்டு தான் சாதிக்க முடியும்னா கோபப்பட்டு தான் ஆகணும். அதுதான் ஒரு இறைவாக்கனுக்குரிய ஒரு பண்பு. நாம் இந்த இடத்துல வலுவானவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், ஆட்சியில் இருப்பவர்கள், பதவியில் இருப்பவர்கள், பணத்தில் இருப்பவர்கள், அல்லது இன்னும் பிற எல்லா பல்வேறு வேறுபாடுகளின் அடிப்படையில் தங்களை மேலாண்மையாய் பார்த்து கொள்கிற எல்லாரும் அடித்தட்டு மக்கள் மீது கட்டவிழ்த்திருக்கிற அடக்குமுறையை நாம் ஒருபோதும் பொறுத்து கொள்ளக்கூடாது என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அது அநீதம் என்பதையும் இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது, அந்த குருவை பார்த்து அவர் சொல்கிறாங்க, ஒரு ஆளுக்கு நீ பணிபுறது சரியா, ஒரு குலத்துக்கு பணிபுறது சரியா, இங்கே எவ்வளோ சம்பளம், அங்கே எவ்வளோ சம்பளம், இங்கே எவ்வளோ பெருமை, அங்கே எவ்வளோ பெருமை, இங்கே எவ்வளோ மதிப்பு, அங்கே எவ்வளோ மதிப்பு, நீ யோசி அப்படிங்கிறாங்க. அவர் பெற்றுக்கொண்ட அழைப்பையும் பெற்றுக்கொண்ட கடமையையும் மறுத்து அவர்கள் எடுத்து செல்ல வேண்டிய கொள்ளடிக்க வேண்டியது இவரே கொள்ளையை எடுத்து போகிறார். ஆங்கில விரிவுரையாளர் இதை பற்றி பேசும்போது, இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய சோதனை என்னவென்றால், சிம்பிள் பீப்புளாக மெகா சர்ச்சா. அதுதான் நம்முடைய இது. ஒரு எளிய சாதாரண குக்கிராமத்தில் மக்களோடு மக்களாய் பழகி ஒரு நல்ல ஆயனாக, ஒரு நல்ல தோழனாக, மக்கள் மத்தியிலே வலம் வந்து அவர்களுக்காக பாடுபட்டு உழைக்கிற நல்ல குருவாக இருக்க ஆசைப்படுகிறோமா, அல்லது பெரிய பெரிய சென்டரில், கத்தீட்ரலில், விக்கர் ஃபாரினில் சென்டராக இருக்குன்னு ஆசைப்படுறோமா? அழகான ஒரு கேள்வி இருக்குது. அவருக்கு ஒரு சோதனை வந்துச்சு, அவர் விட்டு போயிட்டார். இன்றைக்கு அந்த சோதனை நமக்குள்ளாக இருக்கிறது. பெரியதையும் உயர்ந்ததையும் பகட்டையும் மேன்மையையும் பணத்தையும் பதவியையும் ஆஸ்தியும் அந்தத்தையும் தேடி போகிற எல்லாருக்குமான ஒரு சவால் பகுதி இந்த பகுதி. பணிவாழ்வில் என்ன முக்கியம்? சாமி என்ன பண்ணாரு? குவளையும் தொண்டையும் தூக்கிக்கிட்டு அடுத்தனுடைய பாதத்தை கழுவி முத்தம் விட்டு நான் மாதிரி காட்டினேன், நீங்கள் செய்யுங்கள்னு சொன்னார். அதை தான் நம்ம பின்பற்ற வேண்டும். இட் இஸ் நாட் த கேதரிங், இட் இஸ் நாட் த அக்யூமுலேஷன், இட்ஸ் நாட் த பவர், இட்ஸ் நாட் த அத்தாரிட்டி. நம்முடைய டெடிக்கேஷன், நம்முடைய கமிட்மெண்ட் டு த மிஷன், அதுதான் ரொம்ப முக்கியம். ஹவு கமிட்டட் யூ ஆர், ஹவு சின்சியர் யூ ஆர், ஹவு டெடிக்கேட் யூ ஆர் இன் த மிஷன், வேர் பிக் ஆர் ஸ்மால். அதே தான். அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர் இருக்கிறாரு, உயிரை பிடிச்சிட்டு பிரசவம் வைப்பார். உயிரை பிடிச்சிட்டு அவ்வளோ சத்தமாக ஆகட்டும் பேசுவார். ஒரு நாள் கேட்டேன், ஃபாதர் இந்த மாதிரி இவ்வளோ பிரசவம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் வைக்கிறீங்க? நான் சாதாரண நாள் புதுசாக முதல் காரணம். ரெண்டாவது, அங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க? 6 பேர் தான் இருக்கிறாங்க. அதை மைக்கை போட்டு சத்தமாக கற்றுணுமா? நீங்கள் அவ்வளோ உயிரை பிடிச்சது என்ன, நீங்களே ஹார்ட் பேஷண்ட் ஆச்சு அப்படின்னு அவர் சொன்னார். ரொம்ப சொன்னார், 1000 பேர் இருந்தாலும் இதே உணர்ச்சியோட தான் பேசுவேன். எனக்கு 1000 பேரும் 5 பேராக முக்கியம் கிடையாது, அவனுடைய வார்த்தை முக்கியம்னாரு. அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அவரை. நல்ல ஃபாதர், அருமையான ஃபாதர். அதுதான் முக்கியம். நம்முடைய டெடிக்கேஷன். கூட்டத்தை பார்த்த உடனே மிதப்பு வர்றதும், கூட்டம் இல்லாத பொசுங்கி போகிறதும் நோ. எல்லா இடத்திலும் ஆண்டுடைய வார்த்தை தான் மையப்படுத்தப்பட வேண்டும். நான் முக்கியம் கிடையாது, ஆண்டுடைய வார்த்தை முக்கியம். அந்த ஒரு மனப்பக்குவம் வரும் வரைக்கும் நம்முடைய திருச்சபை தழைக்கவோ செழிக்கவோ வராது என்பது உண்மை. அதுதான் இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. ஒரு சின்ன சோதனை, ஒரு சின்ன தூண்டில் அப்படி போடுறாங்க, டப்புன்னு மாட்டிக்கிச்சு, மீன் மாட்டிக்கிச்சு. மக்களை விட்டார், தன்னை பதவிக்கு அமர்த்திய, பணிக்கு அமர்த்திய தலைவனையும் மறந்தார், தன் தொழிலை மறந்தார், இல்லத்தை மறந்தார், நடையை கட்டிட்டு போயிட்டே இருக்கிறார். அந்த ஒரு சோதனை எல்லாருக்கும் வரும். அந்த சோதனையில் விழாமல் நம்ம மீட்டு பணியை தொடர நம்ம இந்த பகுதியை அழைக்குது. இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்தாக ஒரு ஆங்கில விரிவுரையாளர் இந்த பகுதியை பற்றி சுட்டி காட்டி பேசும் பொழுது இப்படியாக சொல்லுவார், தன் பணியையும் கடமையை மறந்து தனக்கு பணியில் அமர்த்திய தலைவனை துறந்து பெரிய குலத்திற்கும் பெரிய இனத்திற்கும் பணி பெய்ய போகிறேன் என்று புறப்பட்டு போனவர் he betrays his vocation and mission என்று அழகாக குறிப்பிட்டு சொல்வார். நாம் ஒருவேளை பெரியதற்கும் வலியதற்கும் வல்லமைக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு நம்ம நம்முடைய எண்ணத்தையும் நம்முடைய பணிவாழ்வையும் மாற்றிக்கொண்டோம், திரித்து கொண்டோம் என்று சொன்னால் அழைத்தலையும் நம்முடைய மேய்ப்பு பணியும் காட்டிக் கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதைத்தான் இந்த லேவியை பற்றிய செய்தியை நமக்குள்ளாக வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வருகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம அழகாக பார்க்கறது 20ஆம் வசனம். அதில் ஒரு நல்ல செய்தி இருக்கு, நம்ம வாசிப்போம். குருவின் இதயம் மகிழ்வுற்றது, அவர் ஏப்போது தெராபிம் செதுக்கிய உருவம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மக்களிடையே வந்தார். வேர் இஸ் யுவர் ஜாய்? உங்கள் மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? தாமே அழகாக சொல்றாரு, உங்கள் செல்வம் எங்கேயோ அங்கே உங்கள் இதயம். இந்த குருவனுடைய இதயம் பணியில் இல்லை, இந்த குருவனுடைய இதயம் மக்கள் மத்தியில் இல்லை, இந்த குருவனுடைய இதயம் சேவையில் இல்லை. எது மேலே இருந்துச்சு? அந்த சேவையினாலும் பணியினாலும் வருகின்ற தொகையில் இருந்தது, பணத்தில் இருந்தது,
அதோட மதிப்பு இருந்தது. ஆக கொஞ்சம் பணத்துக்கு நிறைய பணம் வரும்போது அந்த பணியை விட்டுட்டு போனார். குருவின் இதயம் மகிழ்வுற்றது. எப்போ? பதவி வரும்போது, பணம் வரும்போது, செல்வாக்கு வரும்போது மகிழ்வுற்றது என்று இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அதான் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்முடைய பணி வாழ்வில் அல்லது நம்முடைய அழைப்பல் வாழ்வில் அல்லது நம்முடைய நற்செய்தி அறிவிப்பு வாழ்வில் எங்கே இருக்குது நம்முடைய மகிழ்வு? எங்கள் மகிழ்வு எங்கே இருக்கிறது? உண்மையான மகிழ்ச்சி என்பது ஆண்டவருக்காக பணிபுரிந்து மடிவது. அதான் சொல்வார். எங்களுக்கு தெரிந்த ஒரு அருட்தந்தை அவர் இருக்கிறார். அவர் அழகாக சொல்லுவார். அதே மாதிரி அவருக்கு ஆச்சு. தம்பி ஒன்றே ஒன்று தான் ஆசைப்பட்றேன் அப்படிம்பார். சொல்லுங்க ஃபாதர் அப்படிம்பேன். சொல்லுவார், செத்து விழணும்பா, விழுந்து சாகக்கூடாது அப்படிம்பார். என்ன ஃபார் அப்படி சொல்கிறீங்க அப்படிம்பேன். அதாவது சாமிக்காக உழைச்சி அந்த உழைச்சிக்கிட்டே இருக்கும்போது செத்துடணும். வந்து வயசாகி ரிட்டையர்ட் ஆகி அப்படியே தடுமாறிக்கிட்டு யூஸ் இல்லாமல் பயன் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி வயசாகி இதாகணும் பயன் இல்லைன்னு சொல்ல கிடையாது. அவருடைய வார்த்தை செத்து விடணும், விடுந்து சாப்பிடக்கூடாது அப்படிம்பார். அதே மாதிரி ரிட்டையர்ட் ஆன ஒரு வாரத்தில் அழகாக நல்ல மரணம் அருமையான பாக்கியமான ஒரு மரணத்தை அருட்சாதனங்களை பெற்று ஹோஸ்கள் புடைசூல இவருடைய ஜெபிக்கும் போது மரித்து போனார். அவருடைய வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. செத்து விடணும், விழுந்து சாப்பிடாது அப்படிம்பார். ரொம்ப அழகான வார்த்தை. அந்த பணிவாழ்வுக்காக எங்கே இருக்கிறோமோ அந்த பணிவாழ்வு அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. சாமி வந்து சொல்கிறாரு, கலிலேயாவுக்கு போங்க, அங்கே என்னை காண்பீர்கள்னு சொல்கிறார். எனக்கு யோசனையாக இருந்துச்சு. இயேசு ஆண்டவர் எருசலேமில் உயிர்த்தெழுந்தார். கல்ற எருசலேம் இருக்குது. முதல்ல மரிமா அங்கே இருக்கிறாங்க, மாதா அங்கே இருக்கிறாங்க, சீடன் இருக்கிறாங்க. கலிலேயாவுக்கு 159 கிலோமீட்டர் அங்கே போய் பாருங்கிறாரு. என்ன அது சும்மா பஸ்ஸு காசை போட்டு செலவு பண்ணி போக வைக்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ லெக்ராண்ட் ஃபாதருடைய பிப்ளி பேராசிரியராக சொல்கிறாரு, கலிலேயாவுக்கு போங்கன்னு ஏன் சொல்கிறாரு? கலிலேயா வந்து இயேசுடைய பணித்தலம். அங்கே தான் 5 அப்பத்தை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார். பார்த்திமேய்க்கு பார்வை கொடுத்தார். ராயப்பர் வந்து கடல் மேலே நடந்தார். மலை பிரசங்கத்தை மலைப்பொழிவு செய்த அந்த சம்பவலியை பார்ப்பாங்க. இந்த சீரங்க போன உடனே பார்த்திமை பார்ப்பாங்க. பார்த்திமை நல்லா இருக்கிறியாப்பா அப்படிம்பாங்க. சொல்ல, ஐயா இயேசு ஆண்டவருடைய கண்ணை தொட்டார், நான் பார்வைப்பட்டேன், நல்லா இருக்கிறார், அந்த மகராசன் நல்லா இருக்கணும் அப்படிம்பார். அந்த வார்த்தையில் இயேசு வாழ்வதை சீடர்கள் பார்ப்பார்கள். 5 அப்பத்தை பகிர்ந்து கொடுத்த இடத்தை கடந்து போகும்போது பிலிப்புவும் அந்திரேயாவும் பேதுரும் ஒருவர் இந்த இடத்துல தான் அப்பத்தை வாங்கணும், கூட கொடுத்தமே 12 கூட மீதியாச்சு அப்படிமா. அங்கே இயேசு வாழ்வதை உணர்வார்கள். அதான் பணியில் இயேசு வாழ்கிறார், பணியில் இறைவன் வாழ்கிறார். அந்த பணியில் வாழ்கிற இறைவனை கண்டுகொள்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி தான் மதத்தை அனுபவிச்சாங்க. அந்த மகிழ்ச்சியை தான் பீட்டர் டமியன் அனுபவிச்சாங்க. அந்த மகிழ்ச்சி தான் பிரான்சிஸ் சேவியர் 10 வருடங்களில் 10 லட்சம் மக்களுக்கு நற்செய்தி பெயர் கொடுத்து வாழ்ந்தாங்க. அந்த மகிழ்ச்சியாக மாறுனுச்சு அப்படின்னோம்னாக்க இந்த திருச்சபை ஒரு அழகான பங்கேற்கும் திருச்சபையாக, பலன் திருச்சபையாக மாறும். அதுதான் நம்முடைய எளிமையான கருத்தாக நம்ம வைக்கிறோம். இந்த ரொம்ப அழகான கருத்து. அது குருவின் இதயம் மகிழ்வுற்றது. எதனால் மகிழ்வுற்றது? நாம் இன்றைய குருவினுடைய இதயம் மகிழ்வுற வேண்டும். எதனால் மகிழ்வு வேண்டும்? ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணணும். நம்ம யாரையும் புண்படுத்தவோ யாரையும் வருத்தப்படுத்தவோ இல்லாத ஒரு ஆதங்கம், ஒரு ஆதங்கத்தை நம்ம வெளிக்காட்டுறோம். அதுதான். அதே போல் வந்து 21 முதல் 25 உள்ள இறைவார்த்தைகளும் ஒரு அழகான பகுதியை நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து அந்த 600 பேர் போர்க்கோலம் பூண்டு ஜோராவிலிருந்தும் எசுத்தாவிலிருந்தும் புறப்பட்டு வருகிறார்கள். இங்கே வந்து லேவியனோடு அந்த ஒரு சந்திப்பு நடைபெறுகிறது. 21 முதல் 25 உள்ள பகுதிகள் வந்து மீகாவோடு சந்திப்பு, டபுள் என்கவுண்டர். அந்த பகுதியில் டபுள் என்கவுண்டர். ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் ஓவர். அப்போ லேவி வந்து குரு வந்து போயிட்டார். இப்போ மீகா என்ன பண்ணுறாரு? அது அந்த காட்சி நம்ம வாசிப்போம். குழந்தைகளும் கால்நடைகளும் உடைமைகளும் அவர்கள் முன்னே செல்ல அவர்கள் பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் மீகாவின் வீட்டிலிருந்து சிறிது தூரம் சென்ற பின் அடுத்த வீட்டு ஆள்கள் ஒன்று திரண்டு குரல் எழுப்பி தான் மக்களை துரத்தி சென்றனர். அவர்கள் தான் மக்களை நோக்கி கத்தினர். தான் மக்கள் திரும்பி பார்த்து மீகாவிடம், நீ ஏன் ஆள் திரட்டி வருகின்றாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டனர். அவர், நான் செய்த தெய்வங்களை நீங்கள் எடுத்து செல்கிறீர்கள், குருவையும் கூட்டிக் கொண்டு செல்கிறீர்கள், எனக்கு வேறு என்ன இருக்கிறது? இப்படி இருக்க உனக்கு என்ன வேண்டும் என்று என்னையே கேட்கிறீர்களே என்றார். தான் மக்கள் அவரிடம், எங்களோடு விவாதம் செய்யாதே, செய்தால் கொடிய மனம் கொண்ட இம்மனிதர் உங்களை தாக்குவர், நீயும் உன் வீட்டாரும் உயிரிழக்க நேரிடும் என்றனர். 18ஆம் அதிகாரம் 21 முதல் 26 வரையில் இறைவார்த்தைகளை என்கவுண்டர் வித் மீகா அல்லது மீகாவினோட சந்திப்பை நாம் சந்திக்கிறோம். இங்கே வந்து 600 பேர் கொண்ட போர்க்கோளம் போன்ற போர் வீரர்கள் ஒரு மீகாவை சந்திக்கிறார்கள். இந்த மீகா தான் குருவையும் லேவியனையும் தன் இல்லத்தில் நியமித்து எப்போது தெராஃபீமும் செதுக்கு சிலை வார்த்தைகளை வைத்து ஒரு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ இவருடைய
செயல்பாடுகள், இவருடைய எதிர்ப்பு, இவை பற்றி ஒரு செய்திகளை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. இந்த சுட்டி காட்ட பகுதியில் 3 கருத்துக்கள் இருக்குது. நம்ம பொதுவாக சொல்லிட்டு அப்புறம் பர்டிகுலராக நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 6 உள்ள இறைவார்த்தைகளில் மீகாவை பற்றி செய்தி பார்க்கணும். ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கிறார். மீகாவை பற்றிய ஒரு அழகான அறிமுகம், தாயிடமிருந்து பொன்னையும் வெள்ளையும் பெற்றது, சிலைகளை செய்கிறது, இதெல்லாம் அந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. ஆனால் இந்த மீகா 18ஆம் அதிகாரம் 3 முதல் 6 உள்ள இறைவார்த்தைகளில் தான் வீட்டுக்கு உளவாளிகள் வராங்க, பார்க்குறாங்க, நாட்டை வேவு பார்க்குறாங்க, இது எதுவும் அவருக்கு தெரியல. பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாரோ என்னமோ தெரில. வீட்டுக்குள்ளே புகுந்து எப்போது தெராஃபிம், செதுக்கு சில வார்ப்பு சிலாம் வாரி எடுத்துகிட்டு போகிறாங்க. இவர் நியமித்த குருவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவருக்கு அதுவும் தெரியாமல் இருக்கிறாரு. இதெல்லாம் உண்மையா இல்லை கண்டு காணாமல் இருக்கிறாரா, வெளியே வந்தால் நம்ம தலை வெட்டிடுவாங்கன்னு பயந்துட்டு இருக்கிறாரா, எதுவுமே தெரில. ஆனால் இவர் மௌனம் காத்தது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விபிலிய வல்லுநர் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இது இப்போ பொதுவான கேள்வி. அப்புறம் கடைசியாக அவர் பேசுகிறார். எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பேசுகிறார். எப்போ பேசுகிறாரு? தான் இனத்தார் 600 பேர் போர்க்கோளம் தாங்கி படைக்கலங்கள் தாங்கி போகிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி கால்நடைகள் இருக்குது, அதுக்கு முன்னாடி குழந்தைங்க, அதுக்கு முன்னாடி அம்மாங்க, இவங்களாம் போகிறாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக போகிறாங்க. போய் ரொம்ப தொலைதூரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் 10 பேரை சேர்த்துக்கிட்டு பின்னாடி துரத்திட்டு ஓடுறாரு. அப்போ தான் அப்போ கேட்குறாரு, எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறீங்களே, நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அழகாக சொல்ல, நீ வாசிச்சு ரொம்ப அழகாக வாசிங்க, நீ வாயை திறந்து பேசுனீங்கன்னாக்க முண்டில்லைன்னு ஆகிடுவோம், பெத்தம்படம் நீ போயிடு அப்படின்னாங்க. இவர் போயிடுறாரு. இதுதான் அந்த பொது அமைப்பு. இந்த அமைப்பில் நம்ம காண்கின்ற அழகான செய்திகள் 3 கருத்துக்களை பார்க்குறோம். ஒன்று இந்த தான் குலத்தார் வரையறைகளை தாண்டி போகிறார்கள். வரையறைகளை தாண்டி போகிறாங்க. லாயிஸை நோக்கி அவர்கள் போகணும், லாயிஸை கைப்பற்ற வேண்டும், அதுதான் அவனுடைய எண்ணம். 18:1 அப்படி தான் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. வேவு பார்க்கல் செய்தி சொன்ன உடனே உள்ளத்தில் உரம் பெற்றவர்களாய் போர்க்கோளம் போண்டு ஜோராவிலிருந்து மெசுத்தாவிலிருந்து தான் புறப்பட்டு போகிறாங்க. வழியில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் சைடு இன்சிடென்சஸ், சைடு நரேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்படி போகும்போது அவருடைய வரையறைகளில் உதாரணத்துக்கு உடன்படிக்கையின் பேழையை தாங்கி போர்கள் படைக்கு போகிறாங்கன்னாக்க வார் கோடு, போர் ஒழுக்க நியதிகள் என்பது இஸ்ராயல் சொல்லப்படாத சட்டமாக இருக்கிறது. வார் கோட்ஸ் என்ற ஒரு புத்தகமே இருக்கிறது. அந்த புத்தகத்தில் இப்படி தான் போரிட வேண்டும், இப்படி போரிடக்கூடாது, போரின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், போரின் போது எப்படி வாழ வேண்டும், போரில் கைப்பற்றப்பட்ட பொருட்களை எப்படி பங்கீடு செய்ய வேண்டும், அந்த பங்கில் யார் யாருக்கு எவ்வளவு பங்கு கொடுக்க வேண்டும், பெண்களை என்ன செய்ய வேண்டும், பழமரங்களை என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் திட்டம் தெளிவாய் வார்க்கோடு சொல்லப்பட்டிருக்கிறது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. பேச வேண்டிய இடத்துல நம்ம பேசலன்னா தப்பு, பேசக்கூடாத இடத்துல நம்ம பேசணும்னாலும் தப்பு என்பது இந்த மீகா அழகாக சொல்கிறது. அவர்களிடம் ஆட்பலம் இருக்கலாம், அவரிடம் அதிகார பலம் இருக்கலாம், நம்மிடம் இறைவன் இருக்கிறார்.